வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் விவசாயிகள், தொழில் முனைவோர் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஆயுர்வேதத்தை முன்னெடுத்து செல்ல ஆயுஷ் அமைச்சகம் உலக சுகாதார நிறுவனத்துடன் இணைந்து செயலாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 124வது பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது. தென் மாநில எல்லைப் பகுதிகளில் போதைப் பொருள் கடத்தல் சங்கிலியை முறியடிக்க உரிய ஒத்துழைப்பு வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளதாக கேரள அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதலா கூறியுள்ளார். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் உணவு விடுதிகளில் தரமான உணவின் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இன்று நடைமுறைக்கு வந்ததன் மூலம் இரு நாடுகளுக்கிடையிலான நட்புறவு முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் இந்திய விவசாயிகள், தொழில் முனைவோர், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு எழுச்சியூட்டுவதோடு பல்வேறு துறைகள் பிரிட்டன் சந்தையில் இணைய வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அவர் எடுத்துரைத்தார். தொழில்நுட்பம், தொழிற்சேவைகள், புத்தாக்கம், படைப்பாற்றல் திறன் போன்றவற்றில் ஒத்துழைப்பு மேலும் அதிகரித்து திறன் பரிவர்த்தனைகளுக்கு வழிகோலப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையிலான சமூக பாதுகாப்பு ஒப்பந்தத்தால் இந்திய தொழில் நிறுவனங்களின் போட்டித்திறன் அதிகரிப்பதோடு இந்தியர்கள் அங்கு பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் பெருகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வளம் சார்ந்த பங்களிப்பில் இரு நாடுகளும் இணைந்து முனைப்புடன் செயலாற்றும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உலக அளவில் ஆயுர்வேத சிகிச்சையையும் யோக கலையும் மத்திய அரசு எழுச்சியுடன் முன்னெடுத்து சென்று புதிய சக்தியை ஊட்டியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். புதுடெல்லியில் அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனத்தில் 3 நாள் சிறப்பு கருத்தரங்கை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், உலக சுகாதார நிறுவனத்துடன் இணைந்து ஆயுர்வேத மருத்துவத்தை சர்வதேச தரத்தில் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஆயுஷ் அமைச்சகம் மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். தரமான ஆவணங்கள், டிஜிட்டல் சுகாதார ஒருங்கிணைப்பு, நவீன அறிவியல் ஆராய்ச்சி தொழில்நுட்பங்களால் ஆயுர்வேதத்தை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ள செய்ய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆயுர்வேதத்தை சர்வதேச தரத்திற்கு கொண்டு செல்வதற்கான வலுவான தளத்தை இந்த கருத்தரங்கு ஏற்படுத்தும் என்றும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வெளியிட்டுள்ள செய்தியில் பொது வாழ்விற்கு அவர் தம் அர்ப்பணிப்பையும் எளிமையான வாழ்க்கையையும் எடுத்துரைத்துள்ளனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். காமராஜரின் சொந்த ஊரான விருதுநகரில் அமைந்துள்ள அன்னாரது இல்லத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு ஆட்சித்தலைவர் டாக்டர் சுகபுத்ரா இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கல்வி வளர்ச்சி நாளாகவும் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிப்பதற்கான கேரள அரசின் ஆபரேஷன் டுஃபான் திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளதாக கேரள மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதலா கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜயை இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில எல்லைகளில் போதைப் பொருள் கடத்தல் இணைப்பை கூட்டு நடவடிக்கை மூலம் முறியடிப்பதற்கான ஆலோசனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். எல்லை மாவட்டங்களில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசிடம் உதவி கோரப்பட்டதாகவும் தமிழக போலீசார் உரிய உதவிகளை வழங்குவார்கள் என்று முதலமைச்சர் உறுதியளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். கேரளாவில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்க முதலமைச்சருக்கு அழைப்பு விடுத்ததாக கூறிய அமைச்சர், போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு தென் மாநிலங்களை சேர்ந்த 5 காவல்துறை இயக்குநர்கள் ஒருங்கிணைந்து நடவடிக்கை மேற்கொள்ள ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு போதைப் பொருள் ஒழிப்பில் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு ரமேஷ் சென்னிதலா கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் உணவு விடுதிகளில் வழங்கப்படும் உணவு தரமானதாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை தமிழக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அறிவுறுத்தியுள்ளார். விடுதி காப்பாளர்கள் விடுதிகளில் வழங்கப்படும் தினசரி உணவை புகைப்படம் எடுத்து துறை சார்ந்த வாட்ஸ்அப் குழுவில் பகிரவும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். உணவு தரமானதாக இல்லை என்று புகார் வந்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னையில் மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலாசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள், மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. ஆணையத்தின் செயலர் திரு சண்முக சுந்தரம் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி சென்னை ராயப்பேட்டை கட்சி அலுவலகத்தில் ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பிற்பகல் திருவள்ளூர், தேனி மாவட்ட நிர்வாகிகளுடன் அவர் கலந்து ஆலோசிக்கிறார். நாளை புதுக்கோட்டை, கடலூர் மாவட்டங்களிலும் அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வியை அடுத்து மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடுகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. திறன் இந்தியா இயக்கத்தின் 11வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டின் இளையோருக்கு வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு, நிலையான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தும் வகையில் 2015ஆம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி திறன் இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இதனை அடுத்து 6 கோடிக்கும் மேற்பட்ட இளையோர் பல்வேறு திட்டங்கள் மூலம் திறன் ஆளுமை பெற்றுள்ளனர். ஆண்டுதோறும் 1 கோடி இளைஞர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உலக திறன் வளர்ச்சி தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் வேலை வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக திறன் பயிற்சிகள் இளையோருக்கு ஆளுமையை உறுதி செய்து வருகிறது. நாகை மாவட்டத்தில் நிலவும் கடும் வெயிலை அடுத்து சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியன்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டுக்கான உப்பு உற்பத்தி கடந்த ஜனவரி மாதத்தில் துவங்கிய நிலையில் அவ்வப்போது மழை பெய்து உற்பத்தி பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 1 மாதமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் உப்பு உற்பத்தி அதிகரித்து முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இதனால் ஆண்டொன்றுக்கு இந்த பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் 6 லட்சம் மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி இந்த ஆண்டு இலக்கினை எட்டும் நிலை ஏற்பட்டுள்ளது. 1 டன் உப்பு 1500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ். நீலகிரி மலை ரயிலுக்கு யுனெஸ்கோவின் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கி 21 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ரயில் பயணிகளுக்கு குன்னூர் ரயில் நிலையத்தில் இன்று இனிப்புகள் வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். 1899ஆம் ஆண்டில் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு முதலில் மலை ரயில் இயக்கப்பட்டது. 127 ஆண்டுகளை கடந்து ஆசியாவிலேயே பல்சக்கரங்கள் கொண்டு இயக்கப்படும் ஒரே மலை ரயில் என்ற பெருமையை இந்த மலை ரயில் கொண்டுள்ளது. இந்த மலை ரயிலில் பயணிக்க உலகம் முழுவதிலிருந்து நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்த மலை ரயிலுக்கு கடந்த 2005ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் யுனெஸ்கோவால் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டது. பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டு இன்று 21 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. உதகையிலிருந்து சரவணன். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் ஆடி தபசு திருவிழா வரும் 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. மதுரை மாவட்டம் பேரையூர், எழுமலை, எம் கல்லுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி திட்ட பணிகளை ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று நேரில் ஆய்வு செய்தார். பேரையூர் வட்டத்தில் தகுதியான பயனாளிகளுக்கு விதிமுறைகளுக்கு ஏற்ப பட்டா வழங்க அலுவலர்களை அவர் அறிவுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. சேலம் மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் கொதிகலனில் ஏற்பட்ட பழுதை அடுத்து 810 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. பழுதை சரி செய்யும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த 3 நாள் கண்காட்சி இன்று தொடங்கியது. தருமபுரி மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருப்பத்தூரில் நூற்றுக்கணக்கான மாணாக்கர் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்ற பேரணியை ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் துவக்கி வைத்தார். மயிலாடுதுறையில் ஏராளமான கல்லூரி மாணாக்கர் இப்பேரணியில் பங்கேற்று விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய
பதாகைகளை ஏந்திய வண்ணம் சென்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஊர்வலம் இன்று நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ஆசனூரிலிருந்து கொள்ளைக்கால் செல்லும் சாலையோர வனப்பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் வனப்பகுதி சாலைகளில் மித வேகத்தில் வாகனங்களை இயக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கோவை குற்றாலத்தில் நீர்வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை இன்று அனுமதி வழங்கியுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. டெக்சாஸில் நடைபெற்ற முதலாவது அரையிறுதியில் ஸ்பெயின் பிரான்ஸை 2-0 என்ற கோல் கணக்கில் வென்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. அட்லாண்டாவில் நாளை அதிகாலை 12:30 மணிக்கு நடைபெறும் இரண்டாவது அரையிறுதியில் அர்ஜென்டினா இங்கிலாந்துடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் விவசாயிகள், தொழில் முனைவோர் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஆயுர்வேதத்தை முன்னெடுத்து செல்ல ஆயுஷ் அமைச்சகம் உலக சுகாதார நிறுவனத்துடன் இணைந்து செயலாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 124வது பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது. தென் மாநில எல்லைப் பகுதிகளில் போதைப் பொருள் கடத்தல் சங்கிலியை முறியடிக்க உரிய ஒத்துழைப்பு வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளதாக கேரள அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதலா கூறியுள்ளார். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் உணவு விடுதிகளில் தரமான உணவின் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.